பெரியார் பண்பலை 90.4 அலைவரிசை வழங்கும் காற்றோடு கணிதம். அனைவருக்கும் வணக்கம். எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. இப்படி ஒரு அழகான திருக்குறள் மூலமா திருவள்ளுவர் பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே கணிதத்தோட முக்கியத்துவத்தை நமக்கெல்லாம் சுட்டி காமிச்சிருக்காரு. இதை தவிர்த்து நம்ம அன்றாட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா 3 வேதம், 4 திசை, ஐம்புலன், அறுசுவை, இப்படி எல்லா பக்கமுமே கணிதம் ஒரு முக்கியத்துவமான ஒன்னா இருக்கு. ஆமாங்க, அன்பை கூட்டிக்கொள், அறிவை பெருக்கிக்கொள், இனிமையை தனிமையால் வகுத்துக்கொள், பாவத்தை கழித்துக்கொள், அனைவருடன் சமமாக வாழ கற்றுக்கொள். அப்படி கணிதத்தையே தன்னோட வாழ்க்கையா வாழ்ந்துட்டு இருந்த கணித மேதை ஸ்ரீனிவாச ராமானுஜரின் பெருமையை பறைசாற்றும் வகையில நம்ம அரசு ஸ்ரீனிவாச ராமானுஜரின் பிறந்த நாளை உலக கணித தினமா அறிவிச்சிருக்காங்க. அதுபோல கணிதத்தை கீழ்த்தட்டு மக்களும் தெரிஞ்சுக்கணும்ன்ற வகையில பல்வேறு செயல்களையும் செஞ்சுட்டு வராங்க. அதுல நீங்க கேட்கவிருக்கும் காற்றோடு கணிதமும் ஒன்று. இந்திய அரசு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை NCSTC பிரிவு மற்றும் பெரியார் பண்பலை 90.4 இணைந்து வழங்கும் காற்றோடு கணிதம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 காற்றோடு கணிதம் நிகழ்ச்சிக்காக உங்களோடு இணைந்திருப்பது யுவராஜ். என்ன நேயர்களே, போன பகுதியில் நீங்கள் கண்டிப்பாக ரொம்பவே உற்சாகத்தோட நீங்கள் நம்மளோட நிகழ்ச்சியை கேட்டிருப்பீங்க. ஏன்னா உங்கள் குழந்தைங்களால எல்லாருக்கும் பிடிக்கும். குழந்தைங்க சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சினா எல்லாரும் கண்டிப்பாகவே பிடிக்கும். நீங்கள் கண்டிப்பாக எல்லாமே கேட்டிருப்பீங்க. நம்ம அந்த நிகழ்ச்சியோட தொடர்ச்சியாக தாங்க நம்ம இந்த பகுதியிலையும் பார்க்க போகிறோம். சரி நேயர்களே, வாங்க நம்ம உடனே குழந்தைங்க என்ன பேசுகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்க, இன்றைக்கி நம்ம என்னென்ன புது புது விஷயங்கள் நம்ம சொல்லித்தர போகிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். சரி வாங்க நேயர்களே, நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்று இருக்கும் இளைய சமுதாயத்தில் புறநானூறு என்றால் யாருக்கும் தெரியாது. அந்த புறநானூற்றை முழுவதையுமே தொகுத்து உங்களுக்காக அரங்கேற்றம் செய்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். கரந்தை தமிழவேல் உமாமகேஸ்வர மேல்நிலைப்பள்ளி மாணவன் S. கிருஷ்ணன், 12ஆம் வகுப்பு. புறநானூற்று தாய், களம் 1. காவிரி தந்த தமிழகத்து புதுமணலில் களம் அமைத்து சேர சோழ பாண்டி மன்னர் கோபுரத்து கலசத்தில் யார் கொடிதான் பறப்பதென்று போர் தொடுத்துக் கொண்டிருந்த காலம் அது. அந்நாளில் ஒரு களத்தில் தாய்நாடு காக்க தாவி பாய்ந்து செத்தார் தந்தை என்ற செய்தி கேட்டு தணல் வீல் மெழுகானால் தமிழகத்து கிளியொருத்தி. அனல் போலும் கண்ணுடனே அயலூர் சென்றிருந்த அவள் கணவனும் வந்திட்டான். உணல் போக்கும் விழியாலே அவள் போர் செய்தி தந்திட்டாள். தந்தை களம்பட்ட செய்திக்கோ தவித்தாய் என்றான். இல்லையே, முல்லை சூழ் இந்நாட்டு படையில் ஒரு வீரர் குறைந்து நல்ல உடையில் ஒரு கிழிசல் வந்தது போதென்றோ. இனி தடை இன்றி நுழைவரே பகைவர் என எண்ணினேன். அடைப்பட்ட கண்ணீர் அணை உடைத்தது அத்தாள் என்றாள். நீ குகை விட்டு கிளம்பும் ஒரு புலியென, புகை விட்டு கிளம்பும் எரிமலையென பகை வெட்டி சாய்க்கும் வாள் எடுத்தான், சூழ்வைத்தான், சுழமுகம் தூக்கினான். சுக்கு 100 தான் சூழ்ந்து வரும் பகை என்றான். நாடு மீட்காமல் வீடு திரும்பேன் என்றான். நங்கையோ நகை முழக்கம் செய்து நடந்திருக்க கண்ணே என்றான். திரும்பி வருவேனோ இல்லையோ, இதற்கும் இப்பொழுது ஒரு முத்தம் இந்தா திரும்பு என்றான். கொடுத்தால் பின் தொடுத்தான் பகைவர் மீது பாலம். போர் 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 என முழங்கிற்று முரசு ஒளி. பார் பார் பார், அந்த பங்கிலியின் உரிமையாளன் பகைவர் மீது பாய்ந்து கொள்ளும் வீரம் பார் என்று பட்டாளத்து தோழரெல்லாம் வேந்துரைத்தார். அந்த கட்டாணி முத்தாளும் கண்வழியை சிரித்திட்டான். களத்திலே அத்தாளுக்கு அடுக்கடுக்காய் குவிந்து வரும் வெற்றிகளை கேட்டுவிட்டு கோட்டைகள் விடுபட்டன, எதிரின் குதிரைக்கால் உடைபட்டன, வேளப்படை முறிபட்டது, வேல்கள் பொடிப்பட்டன, என் கொற்றவன் படைகள் கொட்டும் பேரிகை கோடை இது என கேட்குது கேட்குது என குதித்திட்டாள், புதுப்பண் அமைத்திட்டாள். வீரர்கள் வந்தனர், வெற்றி உன் கணவனுக்கே என்றனர். வேந்தனின் தூதுவர் வந்தனர், வாழ்த்துகள் வழங்கினர். வீட்டோரத்து தோழிகள் வந்தனர், வெற்றி நீட்டோரை வாசித்து மகிழ்ந்தனர். அந்த அழகி ஆனந்த கண்ணீர் பொழிந்தாள். அப்போது ஏனந்த மனிதன் வந்தானோ இளவு செய்தி சொல்வதற்கு என்னருமை பெண்பாவாய். கண்ணல்ல கலங்காதே, களச்செய்தி கடைசி செய்தி கேளென்றான். அந்தோ மாவிலை தோரணம் கட்டி மனவிழா மேடைதனில் வாழ்விலே ஒன்றானும் என்று சொன்ன கண்ணாளன் மார்பிலே வேல் தாங்கி நல்ல சாவிலே
இருந்து விட்டான். ஆவிதார் போல புண்ணும் உயிர் வாழும் மாரணங்கு அச்சடித்த தமிழ் பதுமை கூவி அழுதான். கொத்தாத மலரிந்த குடும்பம் அதை கொத்தாமல் கொத்திவிட்ட கொடும்சாவை பழித்தாள், இழித்துரைத்தாள். இனி எண்ணம் உச்சமென்றும் களி அழுகி போனதென்றும் பனி வெள்ளும் விழிக்காட்டி பனை வெள்ள மொழி உரைத்து பள்ளியறை கவிப்பாடும் நாளெல்லாம் அண்டானோ, இனி இது தூங்காத கண்டானோ என அழுதாள். அத்தான் புலம் கிடக்கும் களம் நோக்கி தொழுதாள். சோகத்தால் வீழ்ந்துவிட்ட அவள் காதில் வெற்றி வேகத்தால் பகைவர் தட்டும் போர் முரசம் பட்டதுதான் தாமதம். கெட்டதுதான் கெட்டது, நம் குடி முழுவதுமே பட்டொழிந்து போகட்டும் என எழுந்தாள். மட்டெல்லா புகழ் கொண்ட நாட்டுக்கே அன்றி வீட்டுக்கோ வாழ்வேன் என்றால் வட்டிலினால் நாளை பார்க்கும் விதம் கண்ட தமிழ்நாட்டு மாதரசு தொட்டிலே இட்டு தான் வளர்த்த தூய செல்வன் அட்டையின்றி கல்வி கற்க ஆலமரத்தடி ஆசானிடம் சென்றிருக்கும் நினைவு கொண்டாள். அங்கு சென்றாள். அம்மா என பாய்ந்தான். அழகு முழும் மழலை மொழி அன்பு தங்கம். அப்பா தாத்தா ஊர் திரும்பினாரோ என்றான். திரும்பி வந்து சாவூர் சென்று விட்டார் என்றான். கரும்பை நீயும் வா என்று அழைத்தாள். என்ன வாங்கி வந்தார் என்றான். மானம் 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 என்றார். அதை சுவைக்க நீயும் வருக என்றால் கொழுந்து குடும்ப விளக்கு எரிந்து கொண்டே கூறுகின்றார். எதிரிகளின் படையெடுப்பால் நம் குடும்பம் தலை உதிர்ந்து விட்ட மரமாக போனதுடா தம்பி. கவலை இல்லை சென்றார். ஆனாலும் இந்த நிலமுள்ள வரையில் காத்தார் என்ற பெயர் பூண்டார். என் மகனே, நீயும் உன் தோளில் பலமுள்ள வரையில் பகைச்சாடு அரணிப்பாடு, இது உன் தாய் திருநாடு. உடனே ஓடு என தாவி அணைத்த தலைமகன் தன்னை சீவி முடித்து சிங்காரித்து ரத்த காவி மகனே செருப்பு நோக்கி என வாழ்த்திவிட்ட திருவிடத்து காட்சி தன்னை போற்று திருமகளே. இந்த பூ உலகில் குடிசைதான் ஒரு புறத்தில் கூறிய வேள்வாள் வரிசையாய் அமைந்திருக்கும் வையத்தை பிடிப்பதற்கும் வெம் பகையை முடிப்பதற்கும் வடித்து வைத்த படைக்களம் போல் மின்னும் மிளிரும் புலியின் புகையிலே அழகில்லை புதுமையல்ல. கிளியும் மெய்சிலிருப்பாம் கீழிறங்கும் தன்மையும் தலை காட்டா மானத்தின் உறைவிடம் மரவன் மாளிகை. இல்லத்து வாயிலே கிண்ணத்து சோற்றோடு வெள்ளத்தை சிறு கலந்து வயிற்றுக்குள் வழி எழுப்ப பொக்கை ஆயுதத்தை திறந்து குடியெண்ணம் எடுத்து போட்டால் பெருநரை கிழவி ஓட்டி ஓடி வந்தான் ஒரு வீரன் ஒரு சேதி பாட்டி. ஆடி வந்த சிறுமி போல் பெருமூச்சு வாங்குகின்றாய். ஆண்மகனா நீ தம்பி, மூச்சுக்கு மூச்சு விடவேளை ஏற்படட்டும், பின் பேச்சுக்கு துவக்கம் செய் என்றால் அந்த கிண்டலுக்கு பேர் போன கிழத்து தமிழச்சி. வேடிக்கை நேரம் இதுவல்ல பாட்டி, உன் வாடிக்கை கேளியை விட்டுவிடு, மடிந்தான் உன் மகன் களத்தில் என்றான். மனமொழிவு நின்றால் அந்த தாய் கிழவி அக்கணமே தாயம் மாடுகையில் கால்களை வெட்டுவதுண்டு. களமும் அதுதான். காயம் மார்பிலா முதுகிலா கலருமா என்றான். முதுகில் என்றான். கிழவி பிடித்தனல், இளையம் வெடித்தனல், வாழை எடுத்தனல், முளவு ஒழித்த திக்கை நோக்கி பிடிக்கினார் வேகம். கோழைக்கு பால் கொடுத்தேன், குப்புற வீழ்ந்து கிடக்கும் மூளைக்கு பெயர் போர் வீரனாம். முன்பொரு நாள் பாய்ந்து வந்த ஈட்டிக்கு பதில் சொல்ல மார்பை காட்டி சாய்ந்து கிடந்தார் என் சாகாத கண்ணாளர். அவருக்கு பிறந்தானா? அடடா, மானம் எங்கே? குட்டி சுவருக்கும் கீழாக விழுந்துபட்டான். இமய மரபிலே வீரம் சிரிக்கும், இங்கு வீணை நரம்பிலே இசை துடிக்கும். அதுவும் மானம் மானம் என்ற முழக்கம். மச்சார்க்கும் மண்டியிட்டு வாழ்கின்ற மானமற்றவன் ஏடா மரத்தமிழ் குடியிலே மாசு தூவி விட்டாய். மார்பு கொடுத்தேன், அடிமேல் வளர்த்தேன், தின்று கொழுத்து திமிர்ப்பாய்ந்த தோள்கள் எங்கே? துணவெடுக்கவில்லையா? அந்தோ பகைவர் வேலுக்கு வழி சொல்ல வகையற்ற கோழையே, என் வீரப்பாலுக்கு வழி சொல்வாய் என கதறினாள் என்பதை இலை கிளவி சென்றென்று செறிமுறையில் சிதறி கிடந்த செந்தமிழ் காளைகளை திரும்பி பார்த்தாள். அங்கு நந்தமிழ் நாட்டை காக்க ஓடிச்சு ரத்த வெள்ளம் புனக்குவியலிலே பெரும் மூச்சிவான் நடந்தாள். மனப்பந்தலிலும் மகிழ்ச்சி இல்லை, மகன் பிறந்த போதும் மகிழ்ச்சிக்கு எல்லையுண்டு. அவன் இறந்து கிடந்தான் ஈட்டிக்கு மரபு காட்டி. இதை கண்டால் இதயம் குளிர்ந்தாள். எதை கண்டாலும் இனி கவலை இல்லை, என் மகன் வீரனாய் இறந்தான் என்றாள். அறுத்தறிய இருந்தேன் அவன் குடித்த மார்பை. அடடா, கருத்தறிய பொய் சொன்ன கயவன் எங்கே? வாள் இங்கே, அவன் நாக்கெங்கே? வாய்ப்பளித்தமைக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
தொடர்ந்து உங்களுக்காக இன்னும் நிறைய குழந்தைகள் உங்களோட பேசுறதுக்காக இன்னும் ஆவலாக இருந்துகிட்டு இருக்காங்க. சரி நேர்களே, அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன பிரேக் போயிட்டு இருந்தோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 காற்றோடு கணிதம். ஒரு 5 விரலும் ஒண்ணா இருக்கும். உங்கள் பெரியார் சமுதாய வானொலி 90.4 ஆரம்பிச்சிட்டியா? வந்த உடனே இந்த ரேடியோவை போட்டுட்டு உட்கார்ந்துட வேண்டியது. போமா, என்னை எப்ப பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்க, எஃப்எம்ஏ கேட்க விட மாட்டேங்கிற. அடடா, என்ன சண்டைங்க? பாரடி இவள, எப்ப பாரு பள்ளிக்கூடத்துல இருந்து வந்த உடனே இந்த ரேடியோ போட்டியை போட்டுட்டு உட்கார்ந்துக்கிறா. ரேடியோல வெறும் பாட்டு மட்டும் தான் போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் இல்லவே இல்லக்கா. நம்ம பெரியார் சமுதாய வானொலியில பெரியவங்களுக்கு, குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் பயன் தரக்கூடிய நிறைய நிகழ்ச்சிகள் போட்டுட்டு இருக்காங்க. அதுலயும் காற்றோடு கணிதம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி எல்லாருக்குமே பயன் தரக்கூடியதா இருக்கு. அப்படியா? நான் ரேடியோனா வெறும் பாட்டு மட்டும் இல்ல போடுவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரி பயன் தரக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாமும் போடுறாங்களா? அப்ப கேட்கலாமே. ஐயா ஜாலி, இனிமே நான் தினமும் காற்றோடு கணிதம் நிகழ்ச்சி கேட்பேனே. தொடர்ந்து இணைந்தே இருங்கள். இது உங்கள் பெரியார் சமுதாய வானொலி 90.4. இது உங்கள் பகுத்தறிவு பண்பலை. இந்திய அரசு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை NCSTC பிரிவு மற்றும் பெரியார் பண்பலை 90.4 இணைந்து வழங்கும் காற்றோடு கணிதம். குழந்தைகள் எல்லாமே இது வரைக்கும் ரொம்பவே நல்லாவே பேசிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறமும் நல்லா தான் பேச போறாங்க. உங்களோட பேசுறதுக்காக இன்னும் நிறைய குழந்தைகள் இன்னும் அவளோட இருக்காங்க. நீங்களும் அவங்களோட குரலை கேட்கறதுக்காக ரொம்பவே அவளா இருக்கீங்கன்னு தெரியும். சரி வாங்க நேயர்களே, நாம உடனே நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். என் பெயர் பாரதி கண்ணா. நான் தாமரை பன்னாட்டு பள்ளியில் 10ஆம் வகுப்பு படிக்கிறேன். வணக்கம். தென்பொதிகை சாரலிலே பிறந்து வந்து மன்னவர்தமும் மணிமுடியும் வணங்க வாழ்ந்து வைகையிலும் காவேரியிலும் ஓடி விளையாடும் என் தாய் தமிழை வணங்கி என் உரையை ஆரம்பிக்கிறேன். மாணவர்களே, நான் ஏன் இங்கே தனித்திறமையை வெளிப்படுத்த வந்தேன் என்றால், உண்மையிலே பரிசு வாங்கவோ இல்ல வேற ஒரு காரணத்துக்காகவோ வரவில்லை. நான் உண்மையிலே சில விஷயங்களை உங்களிடம் பகிர்ந்துக்க ஆசைப்பட்டேன். அதற்காக தான் உங்களிடம் உரையாட ஒரு 2 நிமிடம் அவகாசம் கேட்டு இங்கு வந்துள்ளேன். எனது தலைப்பு என்னவென்றால், நம் நாடு செல்லும் போக்கு. மோடி எப்பொழுது ரீசெண்டாக ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளார். அது என்ன திட்டம் என்று யாருக்காவது தெரியுமா? அதற்கு அர்த்தம் யாராவது கூற முடியுமா? அதேதான், சுத்தமான இந்தியான்னு சொல்றோம். ஆனா நம்ம போற வர இடம்லாம் பேப்பர் அள்ளி போடுறோம், குப்பைகளை போடுறோம், குப்பைகளை இந்த மாதிரி பண்றோம். விவேக் கூட ஒரு காமெடியில சொல்லியிருப்பாரு, எதுக்கு இப்படி நாட்டுல குப்பையெல்லாம் எடுத்து போடுறீங்க அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு சொல்லுவாங்க, இந்த குப்பை அள்ளி பழச்சிக்கிறதுக்கே ஒரு கூட்டம் இருக்குன்னு. ஆக்சுவலா அப்படி நம்ம பண்ணக்கூடாது. நம்ம எம்ப்ளாய்மெண்ட் வசதிகளை, அதாவது வேலை வாய்ப்புகளை நம்ம அதிகப்படுத்தலாம். அதுக்காக குப்பை பொறுக்கிறது தான் வழி அந்த மாதிரி நினைச்சிட்டு இருந்தா நம்ம மேலதான் தவறு. பஸ்ல போறோம், லேஸ் சாப்பிடுறோம், டப்புன்னு வெள்ள தூக்கி போடுறோம், சீரோ சாப்பிடுறோம், தூக்கி போடுறோம், இந்த மாதிரி எல்லாத்தையும் வெள்ள தூக்கி போடுறோம். நம்மளே நமக்கு ஏன் ஒரு எல்லையை வகுச்சுக்க கூடாது? இதுலதான் நம்ம இருக்கணும். நம்ம இந்தியா இது. நம்ம வீடை எப்படி பார்த்துப்போம்? நம்ம யாராவது உங்க வீட்டுல போய் பொருள் எல்லாம் உடைப்பீங்களா? அம்மா எனக்கு இந்த டிவி பிடிக்கல, அம்மா நீங்க இந்த மிக்சி பிடிக்கல, வேற மிக்சி வாங்க அப்படின்னு தூக்கி விட்டு ஏறுவீங்களா? நம்ம வீட்டுல யாருமே எதுவும் பண்றது இல்ல. ஏன் நம்ம வீட்டுல சாக்லேட் சாப்பிட்டா கூட அதை தரையில போடுறது இல்ல. யாராவது தரையில போடுறீங்களா வீட்டுல?
ஏன் தரையில போடுறது இல்ல? அம்மா திட்டுவாங்கன்னு பயம், அப்பா அடிப்பாங்கன்னு பயம். ஆனா நம்ம நாட்டுன்னு வரும்போது ஏன் அதை யாரும் செய்ய மாட்டீங்க? நம்ம நாட்டுனா கேள்வி கேட்க யாருமே இல்லையா? அடுத்த இந்தியாவுக்கு அடுத்ததே இளைஞர்கள் தான். 2020ல நம்ம நாடு வல்லரசு ஆயிடும்ன்றாங்க, டெவலப்டு கண்ட்ரி ஆயிடும்ன்றாங்க. நம்ம இப்ப டெவலப்பிங் ஸ்டேஜ்ல தான் இருக்கோம். எதுக்கு டெவலப்டு கண்ட்ரி ஆகும்னு சொல்றாங்க தெரியுமா? ஏன்னா இந்த இந்தியால தான் அதிக இளைஞர்கள் இருக்க நாடு. நம்ம இளைஞர்களா இருந்துகிட்டு நம்மளே இப்படி குப்பையை போட்டா இதுக்கெல்லாம் ஒரு ஆசிரியரோ ஒரு பேராசிரியரோ வந்து பேச வேண்டிய அவசியம் இல்ல. நம்ம தான் இதை பத்தி விழிப்புணர்வு பரப்பணும். எத்தனையோ கிராமங்கள், உங்க எல்லாரும் சொந்த ஊரும் ஒரு கிராமம் தானே. இங்க இருக்கவங்க நிறைய பேர் சொல்லுவீங்க என் சொந்த ஊர் ஒரு கிராமம் தானே. அங்க போய் பாருங்க, யாராவது குப்பையெல்லாம் ரோட்ல எறிகிறாங்களா, வயல்ல எறிகிறாங்களா? மாட்டாங்க. ஏன்னா அது சொந்த இடம், சொந்த ஊருன்ற பற்று இருக்கு. கிராமத்துல படிப்பறிவு பல பேர் இல்லாத இடத்துலயே பற்று இருக்கும் போது மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், ஹையர் செகண்டரி ஸ்கூல், இன்டர்நேஷனல் ஸ்கூல், சமச்சீர், இந்த மாதிரி பல ஸ்கூல் இருந்தோம். நம்ம ஏன் இப்படி பொறுப்பற்று அலையிறோம்? எனக்கும் தகுதி இல்லை இங்க வந்து பொறுப்பை பத்தி எல்லாம் பேச, குப்பையெல்லாம் போடக்கூடாதுன்னு. பட் நான் முக்கியமா ஏன் இந்த குப்பையை எடுத்தேன் தெரியுமா? இதனால நமக்கு ஒரு பெரிய ஆபத்து இருக்கு. அதாவது உங்களுக்கே தெரியாத ஒரு ஆபத்து. பாலித்தீன் பேப்பரை நீங்க மணல்ல போடுறீங்க. பாலித்தீன் பேப்பரை நீங்க மணல்ல போடும் போது என்ன ஆகுது தெரியுமா? அந்த பாலித்தீன் பேப்பர் நம்ம மழை நீரை மணலுக்குள்ள என்ட்ராக விடாம தடுக்குது. அப்படி தடுக்கிறனால யாருக்கு லாஸ்? உங்களுக்கோ எங்களுக்கோ லாஸ் இல்ல, இனி வரப்போற ஜெனரேஷனுக்கு தான் லாஸ். நீங்க நினைக்கலாம் நம்ம முன்னோர்கள் நமக்காக எதையும் ஒழுங்கா செய்யல, நம்ம ஏன் செய்யணும் நம்ம அடுத்த தலைமுறைக்கு அப்படின்னு நினைக்கலாம். அப்படி இல்ல, நம்ம விழிப்புணர்வோட இருக்கணும். நம்ம முன்னோர்கள் தான் விழிப்புணர்வு இல்லாம போயிட்டாங்க, நம்மளும் அதுக்காக விழிப்புணர்வு இல்லாம போக முடியுமா? நம்ம நாடு. அதனாலதான் நான் உங்க எல்லாத்தையும் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். இனிமே யாராவது குப்பையில வெளியேறுவீங்களா? எஸ், இப்ப சொல்றது மட்டும் இல்லாம உங்க வாழ்க்கையில நடத்தி காமிங்க. அதான் நம்ம நாட்டோட வெற்றி. யாரும் குப்பையை வெளியேறாதீங்க. தேங்க்யூ. நேரம் ஒதுக்குங்கள், அது இதயத்தின் இசை. சிந்திப்பதற்கு நேரம் ஒதுக்குங்கள், அது சக்தியின் பிறப்பிடம். விளையாட நேரம் ஒதுக்குங்கள், அது இளமையின் ரகசியம். படிக்க நேரம் ஒதுக்குங்கள், அது அறிவின் ஊற்று. நட்புக்கு நேரம் ஒதுக்குங்கள், அது மகிழ்ச்சிக்கு வழி. தியானத்திற்கு நேரம் ஒதுக்குங்கள், அது தெளிவுக்கு வழி. உழைப்பிற்கு நேரம் ஒதுக்குங்கள், அது வெற்றிக்கு வழி. தேங்க்யூ. தேங்க்யூ. வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 காற்றோடு கணிதம். என்ன நேர்களே, நீங்கள் குழந்தைகளோட செல்ல குரலை எல்லாரும் நல்லாவே கேட்டிருப்பீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக அந்த நிகழ்ச்சி பிடிச்சிருக்கும். சரி நேர்களே, தொடர்ந்தே இணைந்திருங்க. இன்னும் நம்மள்கிட்ட பேசுறதுக்காக நிறைய குழந்தைகள் இன்னும் வெயிட் பண்ணிட்டு தாங்க இருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்னதாக ஒரு பிரேக் விட்டதெல்லாம் தொடர்ந்தே இணைந்தீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 காற்றோடு கணிதம். ஒரு 5 விரலும் ஒன்னா உங்கள் பெரியார் சமுதாய வானொலி 90.4. ஆரம்பிச்சிட்டியா? வந்த உடனே இந்த ரேடியோவை போட்டுட்டு உட்கார்ந்துட வேண்டியது. போமா, இனி எப்ப பார்த்தாலும் திட்டிட்டே இருக்க, எஃப்எம்ஏ கேட்க விட மாட்டேங்க. அடடா, என்ன சண்டைங்க? பாரடி இவள, எப்ப பாரு பள்ளிக்கூடத்துல இருந்து வந்த உடனே இந்த ரேடியோ போட்டியை போட்டுட்டு உட்கார்ந்துக்கிறா. ரேடியோல வெறும் பாட்டு மட்டும் தான் போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் இல்லவே இல்லக்கா. நம்ம பெரியார் சமுதாய வானொலியில பெரியவங்களுக்கு, குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் பயன் தரக்கூடிய நிறைய நிகழ்ச்சிகள் போட்டுட்டு இருக்காங்க. அதுலயும் காற்றோடு கணிதம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி எல்லாருக்குமே பயன் தரக்கூடியதா இருக்கு. அப்படியா? நான் ரேடியோனா வெறும் பாட்டு மட்டும் இல்ல போடுவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரி பயன் தரக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாமும் போடுறாங்களா? அப்ப கேட்கலாமே. ஐயா ஜாலி, இனிமே நான் தினமும் காற்றோடு கணிதம் நிகழ்ச்சி கேட்பேனே.
தொடர்ந்து இணைந்தே இருங்கள். இது உங்கள் பெரியார் சமுதாய வானொலி 90.4. இது உங்கள் பகுத்தறிவு பண்பலை. இந்திய அரசு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை NCSTC பிரிவு மற்றும் பெரியார் பண்பலை 90.4 இணைந்து வழங்கும் காற்றோடு கணிதம். வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 காற்றோடு கணிதம். இன்னும் நம்மள்ட்ட பேசுறதுக்காக இன்னும் நிறைய குழந்தைகள் இன்னும் ஆவலா இருக்காங்க. நீங்களும் அவங்களோட குரலை கேட்கறதுக்கு ரொம்பவே ஆவலா இருப்பீங்கன்னு தெரியும். சரி, வாங்க நேயர்களே, உடனே நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். தவிர்க்க முடியாதது 2, அது பசி தாகம். தானாக வருவது 2, அது இளமை மூக்கு. வராதது 2, அது மானம் நீர். எல்லோருக்கும் சமமானது 2, அது சிறப்பு இறப்பு. நன்றி, வணக்கம். நான் கவிதை சொல்ல போகிறேன். நம் நாடு எனும் இந்திய தேசத்திலே நம் ஆற்ற வேண்டிய கடற்கரையே இருக்கு. மூலிகை உட்படுத்து சீதாவை வற்புடையாய் வேதத்து கழித்திடுவோம். நட்பை தீவிலே வகுத்து நாளும் மக்களுக்கு புகுத்திடுவோம். நான் என்பதை கழித்து நாம் என்பதை பெருகிடுவோம். ஒற்றுமை உணர்வை ஒன்றுபட்டு கூட்டிடுவோம். தமிழர் உணர்வை பெருகிறோம் என்றும் தமிழர் உணர்வை பெருகிறோம். சமுதாயத்தில் வளரட்டும் நாம் எனும் கண்டம் சமத்துவமாகட்டும் என்ற இடம். உலகிற்கு ஒருவயமாய் திகழ்ந்திடுவோம். எத்தனைக்கும் திகழட்டும் என்னுடைய கடிதம். இதுதான் உலகிற்கு நான் சொல்லும் கடிதம். இதுதான் உலகிற்கு நான் சொல்லும் கடிதம். வாழ சமுதாயம் வளர்ந்த கடிதம் வெல்வதெல்லாம். நன்றி, வணக்கம். அறிவையும் ஆற்றலையும் சேர்த்தது. அறிவையும் ஆற்றலையும் சேர்த்தது. முறைகளை கற்று விடைகளை கொடுத்தது. முறைகளை கற்று விடைகளை கொடுத்தது. காலத்தால் அழியாத கற்பூர தீபமே. காலத்தால் அழியாத கற்பூர தீபமே. கண்ணினை போல கருத்தை படைத்த காவிய வீரனே எங்கள் ராமானுஜமே. கண்ணினை போல கணக்கை படைத்த காவிய வீரனே எங்கள் ராமானுஜமே. தலைகற்களை படிக்கற்களாக மாற்றும் அளவில்களே. தலைகற்களை படிக்கற்களாக மாற்றும் அளவில்களே. முக்கடலாக சங்கமிக்கும் முக்கோணமே. முக்கடலாக சங்கமிக்கும் முக்கோணமே. வாழ்க்கையின் பிரச்சனைகளை சமாளிக்கும் வகுகளே. வாழ்க்கையின் பிரச்சனைகளை சமாளிக்கும் வகுகளே. கடல் தாண்டி சென்றாலும் நாம் கற்பனையில் வாழ்ந்தாலும். கடல் தாண்டி சென்றாலும் நாம் கற்பனையில் வாழ்ந்தாலும். இன்ப துன்பத்தை வென்று இமயம் வரை ஒளிநாட்ட. இன்ப துன்பத்தை வென்று இமயம் வரை ஒளிநாட்ட. என்றும் தேவை இலக்கு. அதை கனிவாக கொடுப்பது நம் கணக்கு. இமயம் வரை ஒளிநாட்ட. என்றும் தேவை இலக்கு. அதை கனிவாக கொடுப்பது நம் கணக்கு. நன்றி. அறிவன் பெருகிகள் நன்றி, வணக்கம். பிரியா, வகுப்பு 9th, பள்ளி அரசு மகளிர் மேல்நிலை பள்ளி. கவிதை. மனிதனின் இலக்கு மகத்துவத்தின் கணக்கு. மனிதனின் இலக்கு மகத்துவத்தின் கணக்கு. வாழ்க்கையின் போக்கு அதை தேற்றுவது கணக்கு. வாழ்க்கையின் போக்கு அதை தேற்றுவது கணக்கு. ஆணின் கணக்கு ஆண்டவனின் வாக்கு. ஆணின் கணக்கு ஆண்டவனின் வாக்கு. பெண்ணின் கணக்கு பிரபஞ்சத்தின் இலக்கு. பெண்ணின் கணக்கு பிரபஞ்சத்தின் இலக்கு. கணக்கை கற்றிடு கவலையை வெற்றிடு. கணக்கை கற்றிடு கவலையை வெற்றிடு. வாழ்வை வகுத்திடு குறைகளை கழித்திடு. வாழ்வை வகுத்திடு குறைகளை கழித்திடு. சேமிப்பை பெருக்கிடு சேமிப்பை பெருக்கிடு உழைப்பை கூட்டிடு.
பள்ளி வண்ணம். கவிதை. எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும், பார்வை இல்லையே பாரும் இல்லை. விஞ்ஞானத்திலும் கணிதம், விரும்பும் பாடமும் கணிதம். செந்தமிழிலும் கணிதம், சிறந்த பாடமும் கணிதம். வாழ்க்கையே ஒரு கணக்குத்தான். கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் எல்லாம் உண்டு இங்கே. சிலர் உறவுகளை கழித்து உடைமைகளை பெருக்கிக் கொள்கின்றனர். சிலரோ உறவுகளை பெருக்கிக் கொள்வதில் வாழ்க்கை என்னும் கடலை கடக்க தெரியாமல் தத்தளிக்கின்றனர். வெளும் முருகாய் தன்னை கழித்து கொண்டு பிள்ளை பாசத்தை பெருக்கினால் அது தாய்மை உணர்வு தெரிகிறது. உண்மைகளை கழித்து பொய்களை வாக்குறுதிகளாய் பெருக்கினால் அது தேர்தல் கருத்து தெரிகிறது. மறுமையை கழித்து அறிவை பெருக்கு, நீ பெரியாராவாய். அரசியல் வாழ்வில் பகட்டை கழித்து எளிமையை கூட்டு, நீ காமராசராவாய். சுயநலத்தை கழித்து தொண்டுள்ளத்தை பெருக்கு, நீ தெரசாவாக ஆவாய். சோம்பலை கழித்து உழைப்பை பெருக்கு, நீ லிங்கனாவாய். மொத்தத்தில் நேசத்தை கூட்டி நேர்மையை பெருக்கு, களவு, பொய், வஞ்சம் எல்லாம் கழித்து அறிவு காட்டும் வழியில் உழைப்பில் திளைத்து வல்லவனாய் வாழ்வை வகுத்து வாழ்ந்துப்பார். நீதான் கடவுள். பூமி உன் கைகளில் சுற்றும், வானம் உனக்கு வாழ்த்து மடல் வார்த்தைக்கும், காற்று உனக்கு வந்து சேவகம் செய்யும், காவிலும் தீவுனை கண்டு அஞ்சும். நீர் மழையால் வந்து உன் மனதை குளிர்விக்கும். வங்கி கணக்கா வாழ்க்கை கணக்கு இல்லை நியாய கணக்கு, அதனை கணித முறைப்படி வாழ்ந்திருப்பார். நீயும் ஆவாய் வெற்றியாளனாய். நன்றி. காலை வணக்கம். என் பெயர் மு. ஆஷா மகேஷ். நான் கிறிஸ்து பன்னாட்டு பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். இயற்கையை வணங்கி என் கவிதையை உங்கள் முன் சமர்ப்பிக்க வந்துள்ளேன். நான் கவிதையில் எடுத்துக்கொண்ட தலைப்பு பூஜ்ஜியம். உன் மதிப்பு தெரியவில்லை, உன் மதிப்பு தெரியவில்லை. தனியாய் நீ நின்றால், தனியாய் நீ நின்றால், அதை என்னோடு சேர்ந்து விட்டால், உன்னிடம் வேறு எங்கோ, கடவுள் போல் உன்னுருவம் பல, ஆங்கிலத்தில் நீயோ ஆனாய், தமிழில் நீ சுழியமானாய், கணிதத்தில் நீ வட்டமானாய், வட்டத்திற்குள் விட்டமானாய். எங்களுக்கும் நீ கற்றுக் கொடுத்தாய். வாழ்க்கையோடு வட்டமில்லை. நன்றி, வணக்கம். காலை வணக்கங்கள். என் பெயர் கோவேதரணி. கிறிஸ்து பன்னாட்டு பள்ளியில் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். என்னும் கவிதையின் தலைப்பு கடிதத்தை பெற்று. என்னும் எழுத்தும் கண்ணெனவும், உண்மையான கடிதத்தில் எண்ணிக்கு ஏற்ப எழுதானது, எழுத்திற்கு ஏற்ப எண்ணாது. அதுவே நாம் என் கடிதமாக. தாய் தந்தை உற்றார் உறவினர். இப்படி நம் சொந்தங்கள் கூட்டலாக, தேவையில்லா பந்தம் அது கழித்தலாக, நற்பண்புகள் பல கற்போம் அது பெருக்கலாக, தேர்ந்தெடுப்போம் சரியான பாதை அது வகுத்தலாக, பயனின்றி கற்போம் இனி கணிதத்தை, செல்வோம் நாளும் வெற்றி நமக்கே. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் எஸ்.ஆர். சுபாஷ். என் பள்ளியின் பெயர் யூனிஷன் நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல். நான் கவிதை சொல்லை போகிறேன். எண்ணிக்கையில் முதல்வனாய், எல்லாவற்றிலும் நிறைந்தனவாய், கூடுகின்ற கூட்டத்திலும் நான் இருப்பேன். கூட்டமான நட்சத்திரத்திலும் லட்சமாக நான் இருப்பேன். அளவு முறையில் வேறுபட்டாலும் கரி, மலை, கால், கிலோ, லிட்டர், டன், குவிதால் என்று அளவை முறையில் ஒன்றுபடுவேன். கற்றவனுக்கு ஏற்றுக்கணக்காகவும் கல்லாதவனுக்கு மனக்கணக்காகவும் நான் இருப்பேன். ஏட்டிலும் நான் இருப்பேன், இசையிலும் நான் இருப்பேன், ஆடையிலும் நான் இருப்பேன் மீட்டராக, அணிகலனிலும் நான் இருப்பேன் எண்ணிக்கையாக, நவரசமாய் நான் இருப்பேன் நவரத்தினமாக, எல்லா பாடத்திலும் நான் இருப்பேன் பக்கங்களாக, கூடையிலும் நான் இருப்பேன்
இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா குழந்தைங்களாலே எல்லாருக்கும் பிடிக்கும். அதுவும் இல்லாமல் குழந்தைகள் தினத்திற்கான சிறப்பு நிகழ்ச்சி அப்படின்றதுனால இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு பிடிச்ச அந்த குழந்தைகளுடைய குரலை தாங்க ஒளிபரப்ப போகிறோம். குழந்தைகளோட குரலை கேட்டாலே மன அமைதி ஆகும்னு சொல்லுவாங்க. அது கூட உண்மைதாங்க. நம்ம நிகழ்ச்சியில் வர ஒவ்வொரு குழந்தையோட மழலை மொழியை கேட்கும் பொழுதும் மனசு அமைதியாகுது. சரி நேயர்களே, இன்று நிகழ்ச்சி நீங்கள் கண்டிப்பாக ரொம்பவே ரசித்து கேட்டிருப்பீங்க நான் நம்புகிறேன். இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில் இதோட தொடர்ச்சியை நம்ம பார்க்கலாம். சரி, அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் யுவராஜ். கேளுங்க கேளுங்க, கேட்பதை சிந்தியுங்கள், சிந்திப்பதை செயலாற்றுங்கள், செயலாற்றுவதை வாழ்வாக்குங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 காற்றோடு கணிதம்.